சாந்தி, ஏ சாந்தி, இந்த வந்துட்டு ஏண்டி 4 தடவை கூப்பிட்டாதான் காஃபி கொண்டு வருவியா? எழவு தினம் காலையில எந்திரிச்சா சாந்தி சாந்தி உன் பேரை கூப்பிட வேண்டியதா இருக்கு. நீ எப்ப இந்த வீட்டை விட்டு ஒழிய போறியோ அப்பதான் எனக்கு சாந்தி கிடைக்கும். கொண்டா காஃபிய. ஆமா, மாசம் மாசம் உன் புருஷன் தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து தருவான சம்பள பணம் 800 ரூபாய். இந்த மாசம் தேதி 2வது. இன்னும் ஏண்டி தரல? ராத்திரி ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வரும்போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. சரி காலையில கொடுக்கலாம்னு பார்த்தேன். இதுல 750 ரூபா இருக்கு. 800 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த, ஏன் 50 ரூபாய் குறையுது? கண்ணை ஸ்கூல்ல எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்களாம். அவனும் போகணும்னு ஆசைப்பட்டான். அதான். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த அக்கிரமத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? வசந்த், வசந்த், ரேகா, ரேகா, இங்க வாங்களே. என்னம்மா? வசந்த், இந்த அக்கிரமத்தை பாத்தியா? நான் ஏதாவது பேசினா மூத்ததார்த்து பையன்னு இவன் குடும்பத்தை கொடுமைப்படுத்துறதா எனக்குன்னு வாச்சிருக்காரே அருமை புருஷன், அவர் குறை சொல்வாரு. வாடகையே இல்லாம இங்கேயே தங்கிக்கிட்டு 3 வேளை மூக்க பிடிக்க திங்கறதுக்கு ராசா மாசம் மாசம் 800 ரூபாய் பணம் தருவாரு. இப்ப அதுலயும் 50 ரூபாய் குறையுது. கேட்டா பெத்து வச்சிருக்காரே பையன், அவன் ஊர் சுத்த போறானா. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நான் மாசம் மாசம் செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரேன்ல, அந்த பணத்துல ஓசில எல்லா வசதியும் கிடைக்குது. அதான் பையனை ஊர் சுத்த அனுப்புறாரு. சின்ன குழந்தை அழுதானதான் அவனை எக்ஸ்கர்ஷன் அனுப்பலாமான்னு பார்த்தேன். சரிப்பா ஒண்ணும் போவேனா, இந்தாங்க. ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சா? எந்த நான்சன்ஸ் அலாரம் வச்சது? உன் புருஷன் இருந்த நான்சென்ஸ் தான். அது காலையில எந்திரிச்சு உன் துணி எல்லாம் அயன் பண்ணுங்கிறதுக்காக நான் தான் அலாரம் வச்சேன். அதுக்கு போய் இந்த கத்து கத்துற. நீங்க அலாரம் வச்சீங்கன்னா ஏன் தூக்கமும் கெடுதல்ல? நாளையில இந்த அலாரம் வைக்காம எந்திரிக்கணும். சரி. காஃபி அது வர வர திமிரு ஜாஸ்தியா போச்சு. போய் வேற காஃபி கொண்டு வா. என்ன ஏமூஞ்ச பாக்குறீங்க? போய் வேலை பாருங்க. அடா அடா அடா, இந்த கற்பனைக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பைத்தியக்காரி, இந்த வயசுல எல்லாத்தையும் என்னால கற்பனை பண்ணி தான் பார்க்க முடியும், வேற ஒண்ணும் முடியாது. ராஜேஸ்வரி, வர்ற 15ஆம் தேதி என்ன தெரியுமா உனக்கு? என்ன நீங்களே சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வர்ற 15ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு 60 வயசு பிறக்க போகுது. 60 வயசு ஆகுதா? என்னங்க, அன்னைக்கு நம்ம சஷ்டியப்த பூர்த்தி கொண்டாடலாமா? சஷ்டியப்த பூர்த்தியா? அதுக்கு ரொம்ப செலவாகுமே. பரவாயில்லைங்க. என்னடி இது, என் பொண்ணு லதாவுக்கு சீர்வரிசை சரியா பண்ணல, உங்க சந்தோஷம் தான் உங்களுக்கு பெருசுன்னு அடிக்கடி என்ன குத்தி காட்டுவ. இப்ப நிறைய செலவு பண்ணி சஷ்டியப்த பூர்த்தி கொண்டாடலான்னு சொல்றியே. யாருக்குமா சஷ்டியப்த பூர்த்தி? வாமா லதா, வர 15ஆம் தேதி உங்க அப்பாவுக்கு 60வது பிறந்த நாள் வருது. அத நல்லா கொண்டாடலாம் நான் ஆசைப்படுறேன். நீ ஏதாவது சொல்லுமா? மாமாவோட சஷ்டியப்த பூர்த்தி விமர்சையா கொண்டாட வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அது எனக்கு புரியுது சாந்தி. ஆனா நான் வாங்குற 800 ரூபாய் சம்பளத்துக்கு ஏற்கனவே ஆபீஸ்ல கடன் வாங்கிட்டேன். நீங்க எங்கேயும் போய் கடன் வாங்க வேண்டாம். சாந்தி, உங்ககிட்ட மிச்சம் இருக்கிறது இந்த வளையல் மட்டும் தானே? பரவாயில்லைங்க, இப்ப இந்த வளையல விட நமக்கு மாமாவோட சந்தோஷம் தான் முக்கியம். வழக்கமா உங்க அண்ணன் எந்த செலவையும் ஏத்துக்க போறது இல்ல. எல்லா செலவும் நம்ம தலைமையில வந்து விழப்போகுது. முந்திக்கிட்டு போய் நிக்காம கண்டும் காணாம இருந்துருங்க. ஏதாவது பணம் கேட்டா இல்லன்னு சொல்லிடுங்க, சரியா? சரி சரி சரி. எப்பா, என் அருமை கண்மணிகளா, 60ஆம் கல்யாணத்துக்கு அப்பா பணம் கேட்டுருவானோன்னு நினைச்சு யாரும் பயப்படாதீங்களா. என் இறுதி யாத்திரையே ஒழுங்கா நடத்த போறீங்களோ இல்லையோ, அதுக்கு பயந்துகிட்டே நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். ஏதோ பாவம் உங்க அம்மா 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறா, அதையும் என் பணத்திலேயே செஞ்சு முடிச்சிருங்க. ராஜேஸ்வரி, சாந்தி சாப்பிட்டாளா? இல்ல, அவ பந்தி பரிமாறுவா. சாந்தி, சாந்தி, கூப்பிட்டீங்களா மாமா? வாமா, நீயும் உட்காந்து சாப்பிட. இப்ப அவளுக்கு என்ன அவசரம்? நீ போய் பந்தி பரிமாறுப்போ. எல்லாரும் பல்லக்கில் ஏறிட்டா பல்லக்க யார் தூக்குறது? தாத்தா தாத்தா, நானும் உங்க கூடவே சாப்பிடுறேன். உட்காந்துக்கோ, தாத்தா இலையிலே சாப்பிடு.
அம்மாவும் புள்ளையும் ஏன்டா இப்படி சோத்து கலையறீங்க? எந்திரிச்சு போய் எல்லாரும் தண்ணி ஊத்து போ. அம்மா சனியில சனியில பாத்து போறதுக்கு என்னடா? ராஜேஸ்வரி, எனக்கு தெரியும் இப்படி நடக்கும்னு. வேணும்னு தான் இப்படி பண்ணிருக்கேன். என் புடவை எல்லாம் போச்சு. பொறாம அண்ணி, நீங்க ஃபாரின் புடவை கட்டிருக்கீங்கல்ல, அந்த பொறாம. தருதரம் பிடிச்சவன். இந்த சனியை வீட்டை விட்டு ஒழிஞ்சாதான் எல்லாருக்கும் நிம்மதி. ஏன் இன்னும் நிக்கிற? போய் உள்ள. ராஜேஸ்வரி, நல்ல நாள் அதுவுமா பெரியவங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்ட்டு நீ கரிச்சு கொட்டிய. நீ ஆசைப்பட்டதுக்காக தான் நான் அதுக்கெல்லாம் சம்பவிச்சேன். உன்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் பாக்குறதுக்கு நல்ல வேளை எனக்கு கண்ணு காது கேட்காம போயிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ரேகா, என்னமாச்சு? எல்லாம் இவ்வளவுதான் அத்தை. என்ன செஞ்சா? ஏய் சாந்தி, என் ரூம பெருக்கலையா நீ? இப்பதான் ரேகா பெருக்கிட்டு வந்தேன். அப்போ நான் போய் சொல்றேங்கிறியா? வந்து என் ரூம பாரு, தூசி எல்லாம் அப்படியே இருக்கு. அந்த அலர்ஜினாலதான் எனக்கு தும்மல் வந்துருச்சு. இல்ல ரேகா. எதுக்கா பேசுற? அத்தை, தினமும் இவளோட சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. சீக்கிரமா ஒரு நல்ல வேலைக்காரியா பாருங்க. வேலைக்காரியா? இவ புருஷன் கொடுக்கிற பணத்துக்கு இவ இந்த வேலை கூட செய்யாம இங்க எப்படி இருக்க முடியும்? இத பாரு, ஒழுங்கா வேலை செய்ய முடியும்னா இங்க இரு, இல்லனா வீட்டை விட்டு போயிடு. என்ன? இனிமே ஒழுங்கா வேலை செய்யறத சொல்லிட்டு இங்கே நிக்கிற. சீக்கிரமா போய் ரேகா ரூம் க்ளீன் பண்ணு. அவளுக்கு தூசி அலர்ஜின்னு தெரியுமில்ல? சாந்தி, இல்லம்மா. ராஜேஸ்வரி, எல்லாரையுமே தூசியா நினைக்கிற உன்னுடைய இரண்டாவது மகளுக்கு தூசி அலர்ஜி. அவளுக்கு தூசி அலர்ஜி இல்லடி, உனக்கு அவளுக்கு சேர்த்து காசு அலர்ஜி. அகம்பாவத்தையும் இரண்டாவது மருமகளையும் குப்பையோட சேர்த்து பெருக்கி தெருவுல கொட்டாதான் இந்த வீட்டுக்கே பிடிச்சிருக்கிற அலர்ஜி போகும். யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அம்மாடி, எனக்கு பார்வைதான் தெரியாது, பேச தெரியும். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே பேசுறேன். என் புருஷன் வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். சரி. அவளுடைய அகம்பாவம் தான் உனக்கு ஒட்டும் நினைச்சேன். அலர்ஜி ஒட்டிக்கிச்சா? நடு வீட்டுல முக்காதே மடி. அவங்க கூட சேர்ந்து நானும் உனக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். தப்பா நினைச்சுக்க மாட்டிய? என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத படி. யாரும்மா எழுதிருக்கா? சிவா எழுதியிருக்காரு மாமா. காலேஜ்ல முக்கியமான டெஸ்ட் இருந்ததுனால 60ஆம் கல்யாணத்துக்கு வர முடியலையா? 60ஆம் கல்யாணம் கிடக்குது கழுத. அவன் நல்லா படிக்கணும், அவனுக்குன்னு தனியா ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும்னு அப்பா சொன்னதா நீயே அவனுக்கு லெட்டர் எழுதிடுமா? ஏன்பா, நீங்க எல்லாம் காலேஜ்ல படிக்க வந்திருக்கீங்களா இல்ல கிண்டல் பண்ண வந்திருக்கீங்களா? ஏன்பா தும்பு, தாய்மொழி தமிழ்ல 100க்கு 3 மார்க் வாங்கிடு. சிரிப்பு வேண்டியிருக்கா? சிரிப்பு. சேர சோழ பாண்டிய யாருன்னு கேட்டா பஸ் கம்பெனின்னு எழுதுற. இந்த லட்சணத்துல ஒரு கிண்டல் வேறயா? சரி, உங்க கட்சிக்கு தலைவர் யாரு? சிவா, உன் தூண்டுதல்னால தான் இது மாதிரி நடக்குது. அதனால ஒரு வாரத்துக்கு இந்த காலேஜ்ல இருந்து உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். சார், நான் ஒண்ணும் பேசாத. தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதா ஏன் வேலை? ஒரு வாரம் கழிச்சு வா. கெட் அவுட். அப்பா, வாப்பா. என்ன இன்னும் காணாமேன்னு பார்த்தேன். வந்துட்டியா? சொல்லு. சாந்தி, முன்னாடி ரேகாவை என்ன சொன்னீங்க? ஆஃப்டர் வேலைக்காரியை விட கேவலமான ஒருத்தி முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாரு. விடனா உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. அவகிட்ட என்ன கேக்குறது? நான் தான் சொன்னேன். இப்ப என்ன செய்ய போற? நான் சொன்னது தப்புன்னு சொல்லணுமா? தப்புன்னு சொன்னா மட்டும் போதுமா? எல்லாருக்கும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு கணக்குல போட்டுக்கங்க. எது? நான் போட்டுக்கணுமா? நீ பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பெத்த அப்பனுக்கு முன்னாலேயே வந்து கேள்வி கேட்கிறானே, அந்த படவாவையா முன்னால வந்து நிக்க சொல்லு. பழான்னு அவன் கண்ணத்துல நான் போடுறேன். காலங்கத்தால என்ன கலாட்டா? வாடி அம்மா, ஒன்னதான் காணோன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு பார்வை கிடையாது, காலை மாலை 2 ஒண்ணுதான். நீ பேசு. அம்மா, நாங்க புது வீடு கட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடலான்ட்டு இருக்கோம். சீக்கிரம் கட்டி முடிடா, நானும் வந்துடுறேன். நீயும் போறியா? நீ சொர்க்கத்துக்கு போனா கூட உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. சம்பாதிக்க வக்குலனால பேச்சுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. வாய மூடி பேசாம இருங்க. ஏய், ஏங்க, என்னாலதானே உங்களுக்கு இந்த அவமானம்? ஏன் தப்புதாங்க. அவங்க சொல்ற வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யாதது என் தப்புதான். என் மனசுக்கு ஆறுதல் தர நீ பேசுறேங்கிறது எனக்கு தெரியுது. எதுக்கும் கலங்காதீங்க. ஏழ்மையில பிறந்த எனக்கு வேலை செய்யறதும் அவமானப்படுறதும் புதுசு இல்லைங்க. வெளியே போய் 3 வேளை கஞ்சி ஊத்தியாவது உன்னையும் குழந்தை என்னால காப்பாற்ற முடியும். ஆனா அப்பாவை நிலைமையில விட்டு போகத்தான் எனக்கு மனசு கேட்கல. அவர் எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு.
பகல் பூரா ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு வருமானத்துக்காக பிரைவேட் கம்பெனில விடிய விடிய காலையில 2-3 மணி வரைக்கும் கிடக்கிறது. அதனாலே அவருக்கு கண் பார்வை பாதிச்சிருச்சு. அதுக்காக அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கல. அவரை விட்டுட்டு எப்படி சாந்தி போக முடியும்? அதனாலதாங்க எது நடந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். ஒரு பைசா வரதட்சணை வாங்காம என்ன மருமகளை ஏத்துக்கிட்ட உங்க அப்பாவை பிரிஞ்சு போலான்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. சாந்தி, ப்ளீஸ் எங்களை கண்ணை திறந்து பார்க்க கூடாதா? நீங்க எல்லாம் எங்களை பார்க்காதனால இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுக்கு அர்த்தமே இல்ல. இப்பதான் புரிஞ்சுதா? நாங்க ரசிச்சு பார்க்கத்தான் உங்களுக்கு அழகே இருக்கு. இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சந்தோஷமா இருக்க போறோம்? படிப்பு முடிஞ்சு எங்களுக்கு வேலை கிடைக்க போறது இல்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு பிரச்சனை வந்துட போகுது. இருக்கிற கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா எதுக்கு எடுத்தாலும் மேலிடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்களே? தலைவரே, நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். சரி, நம்ம பழையபடி ஜாலியா இருப்போம். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன். நீங்க யாரும் அந்த கீதா கிட்ட பேசக்கூடாது. சரி. சேகர்ல எனக்கு இப்ப அதான் கவலை. இல்ல காந்தி சாப்பிட்டாளான்னு கேக்குறதுக்காக உங்களுக்கு எப்போ மூத்ததாரத்து பையனை பத்தியும் அவன் பொண்டாட்டி பத்தியுமே பேச்சு. எங்களை பத்தி எல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்களா? சேச்சே, என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சின்ன புள்ள மாதிரி தப்பர்த்தம் பண்ணிக்கிற? அது ரெண்டாவது மருமகளை கூப்பிட்டு கொஞ்சம் வீட்டு வேலை செய்ய சொல்லக்கூடாதான்னு கேட்டேன். என்னது? ரேகா வீட்டு வேலை செய்யறதா? அவளுக்கு என்ன தலைவிதியா? அவ புருஷன் மாசம் மாசம் வீட்டு செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரான். உங்க மூத்த பையன் சேகர் அல்ப காசு 800 ரூபாய் தான் தரான். அதுல அவன் பொண்டாட்டி குழந்தை அத்தனை பேரை கொட்டிக்கணுமே. அதுக்கு கொஞ்சமாச்சும் வீட்டு வேலை செய்ய வேண்டாம்? யாரு வந்திருக்கா பாலு? தம்பி எப்படிடா இருக்க? ஏன்டா 60வது கல்யாணத்துக்கு வரல? நாடகம் எழுதிச்சு, அதான் வரல. இந்த முழுக்க இப்ப எல்லாம் முன்ன மாதிரி இல்ல. லாஜோ துளை வந்தாலே, யாரு? இந்த லாஜோ துளை வந்தாலே கிழிஞ்சுது போ. சொந்த பேரை கூட தமிழ்ல ஒழுங்கா சொல்ல தெரியல. இதுல முடிய வளர்த்துக்கிட்டு நடிகன்னு வேற வந்துடுறீங்க. என்ன பண்றது? ஜனங்களுடைய தலையெழுத்து. ஆமா, இப்ப எந்த நாடகத்துல ஆக்ட் பண்ற? ஒளி ஈழத் துணியில தண்ணி தொத்துக்குது. எதுல எது கொட்டுது? ஒளி ஈழத் துணியில் தண்ணி தொத்துக்குது. ஆண்டவா, அது அடுத்த நாடகத்து பேரு. ஆயிட்டா எங்க ஹீரோ குழந்தையா பொழந்து வளர்றத எப்படி தெரியுமா ஸ்டேஜ்ல காட்ட போலும்? முதல்ல அமுல் டப்பா, அப்புறம் ஹார்லிக்ஸ் பாட்டில், அப்புறம் சாலாய புட்டி, மறுபடியும் ஹார்லிக்ஸ் பாட்டில். டேய், என்னடா இது? நாடகத்தை பத்தி கேட்டா என்னென்னமோ சொல்றேன். நாடகம் தான். எங்க ஹீரோ குழந்தையா இருக்காளே, அதனால அமுல் டின்னு காட்டலும். கொஞ்சம் வளர்றாரு, அதனால ஹார்லிக்ஸ் பாட்டில காட்டலும். வளர்ந்து பெரியவனாயி சாராயம் அடிக்கிறாரு, அதனால சாராயம் புட்டியும் காட்டலும். சாராயம் அடிச்சு குடல் வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்ததுனால மறுபடியும் ஹார்லிக்ஸ் பாட்டில காட்டலும். ஏண்டா, அதான் ஹார்லிக்ஸ் சாராய பாட்டிலா நடிக்குத, அப்புறம் நீ எங்க நடிக்க போற? நான் தானே ஹீரோ. அக்கா பசிக்குதுக்கா. உட்கார்றா கண்ணு, சாப்பாடு கொண்டாடுறேன். அப்பல சில பேரு உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுறாங்க, சில பேரு சாப்பிடுறதுக்காகவே உயிர் வாழ்றாங்க. நீ எப்படிடா? போங்க தா, கிண்டல் பண்ணாதீங்க. நாடகத்தின் மீதி கதையை கேட்கலீங்களா? நாடகத்தை பத்தி சொல்ல போறியா? எப்பா, நான் நாடக தாய்க்கு துரோகம் பண்ண மாட்டேன்ப்பா. என்ன கவலி சொல்லுதானா? களி குழம்பு ஒண்ணும் இல்லையா? இது இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருப்பேன். என்ன வெளி சாப்பாடு தானா? சாந்தி, வரேன் மாமா. அக்கா, ராத்திரிக்கு கோழி அடிச்சு காலமா செய்து சொல்லிக்கா.